ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க கோழிகளையும் வளர்த்துட்டு வராங்க. அவங்களுக்கு சமையலுக்கு தேவைப்படும்னு. அப்போ அவங்கக்கிட்ட நல்ல மெலிஞ்ச கோழிகளும் இருக்குது, நல்ல சதையான கோழிகளும் இருக்குது. அதில் நல்ல குண்டுன்னு இருக்கிற கோழிகள்லாம் அந்த மெலிஞ்ச கோழியை பார்த்து நக்கல் பண்ணுதுங்க. இங்கே பாரு, சோறு இல்லாமல் கிடக்குதுங்க போல், எப்படி இருக்குங்க பாரு, இதுகளெல்லாம் நம்ம கூட்டத்தில் சேர்த்துக்கவே கூடாதுன்னு இப்படி பேசினதை கேட்டு அந்த மெலிந்த கோழிகளுக்கோ ரொம்பவே மனசு கவலையாக இருக்குது இப்படி பேசுகிறாங்களேன்னு. அப்போ ஒரு செஃப் வராரு, கோழிக்கூட்டை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணோன்னே அவருக்கு தோன்றது என்னன்னா, நல்ல குண்டு கோழிகளை எடுத்தால் தான் நல்லா நம்மளுக்கு இன்றைக்கி சமையலுக்கு ஆகும்னு சொல்லிட்டு 2 குண்டு கோழிகளை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா சமைச்சு எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடுறாரு. அப்போ மீதமுள்ள ஒரு குண்டு கோழி யோசிக்குது, ஆஹா, நம்ம மெலிஞ்சு இருந்திருந்தோம்னா அவங்கள மாதிரி நம்மளை எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்களே, பாவம் நம்ம கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்களேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுது. நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருத்தவங்கள உருவக்கேலி பண்ணுறதுனாலையோ அவங்க மனசை கஷ்டப்படுத்துறதுனாலையோ நம்ம ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி அடுத்தவங்கள மனசை கஷ்டப்படுத்தினோன்னா அவங்க எவ்வளோ மனசு நொந்து போகிறாங்களோ அதுக்கான பிரதிபலனை நம்ம மட்டும்தான் அனுபவிக்கணும் அப்படின்றத எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த கதை.